வணக்க மகளே, நான் உங்க பிரின்ஸ் ஏஎஸ்கே. இன்னைக்கு வீடியோல மகிழ் மணி அப்படிங்கிற ஒரு பிசினஸ் வாய்ப்பை பத்தி தான் நம்ம சொல்ல போறோம். ஸோ நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு அருமையான ஒரு வாய்ப்புன்னு தான் சொல்லணும். நம்மளுடைய தமிழ்நாட்டு கம்பெனி, அதுவும் ரொம்பவுமே பிளானும் சூப்பராக இருக்கு. ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ மற்ற கம்பெனிகள்லாம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமெல்லாம் நாங்கள் வித்ட்ரால் போட மாட்டோம், பேமெண்ட் வராதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மகிழ் மணி கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வித்ட்ரால் போடுங்க, உங்களுக்கு 15 நிமிஷத்தில் வித்ட்ரால் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் ஸோ நான் நேற்று தான் ஜாயின் பண்ணேன். இன்றைக்கி வித்ட்ரால் போட்டு பார்த்தேன், எனக்கு ஒரு 15 நிமிஷத்தில் ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பேமெண்ட் ப்ரூஃபை நம்ம பார்த்துருவோம். நிறையா பேர் கேட்குறது, நீங்கள் பேமெண்ட் எடுத்தீங்களான்னு தான் கேட்பீங்க. ஸோ பேமெண்ட் ப்ரூஃபை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணுறது, ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறதை பார்த்துட்டு பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். மகிழ் மணியோடைய வித்ட்ரால் பேஜில் தான் 130 ரூபா நான் காலையில் வித்ட்ரால் 8:15 சம்திங்கில் நான் கொடுத்துருந்தேன். 8:28க்கே என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் ஆட் ஆயிடுச்சு. 111 ரூபா, 15% டேக்ஸ் போக. ஸோ ரொம்பவுமே எனக்கு இது இன்ஸ்டன்ட் பேமெண்ட்ங்கிறது ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பலை கொடுத்து வச்சுருங்க. மகிழ் மணி பற்றின அனைத்து தகவலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு மகிழ் மணிக்குன்னு தனி பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. அதில் பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மகிழ் மணியை பொறுத்தளவுக்கு நம்ம வீட்டில் இருந்தே நம்ம வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான். நம்ம எந்த அளவுக்கு நம்ம 100 ரூபா வேணும்னாலும் சம்பாதிக்கலாம், 1000 ரூபாய் வேணும்னாலும் சம்பாதிக்கலாம், லட்சத்துலேயும் சம்பாதிக்கலாம். முயற்சி செஞ்சால் அதுக்கான உழைப்பை போட்டோம்னா கோடிகளில் கூட நம்மளால் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வருமான வாய்ப்பு இதில் இருக்குது. ஸோ அதைத்தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரிஜிஸ்ட்ரேஷனை பற்றி சொல்லிடலாம். ஏன்னா எடுத்தவொடனே நம்ம லிங்கை கிளிக் பண்ணி என்னன்னே தெரியாமல் எல்லோரும் ரெஜிஸ்டர் பண்ணிடுறீங்க. முதல்ல அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உள்ளே இருக்க போகிறீங்களா, ஸோ அதில் ட்ராவல் பண்ண விருப்பப்படுறீங்களா, சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா முதல்ல, ஸோ அவங்க மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ தேவையில்லாமல் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுடைய நேரத்தை வீணாக்கிக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொரு செகண்டும் நமக்கு முக்கியம். ஸோ ஒவ்வொரு செகண்ட்லையும் நம்மளால் ஆன்லைனில் சம்பாதிக்க முடியும். அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ நம்மளுடைய லிங்க், ரெஜிஸ்டர் லிங்க்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சுருக்கேன். வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி சரியாக ரெஜிஸ்டர் பண்ணி இன்னையிலேருந்து சம்பாதிக்க ஆரம்பிங்க. என்னுடைய லிங்க்கில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லிங்க்குக்கு கீழவே டெலிகிராமுடைய குரூப் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தினசரி அப்டேட்ஸ் கொடுக்க முடியும். ஸோ ஜூம் மீட்டிங் அடிக்கடி நடத்துவாங்க, அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். நீங்கள் இன்னும் தெளிவாக பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அதனால் அதில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணவுடனே உங்களுக்கு மகிழ் மணியில் கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். கண்ட்ரி கோடு, நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். அடுத்து கீழே உங்களோட சரியான மொபைல் நம்பர் அங்கே கொடுங்க. அடுத்தது நேம், ஸோ கரெக்டான நேம் அங்கே கொடுத்துருங்க. அடுத்து சரியான இமெயில் ஐடியை அங்கே கொடுங்க. ஸோ இமெயில் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். ஸோ அது எல்லாமே கரெக்டாக கொடுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும். அது என்னுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் தான், சரிங்களா? அதை நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. அடுத்தது பாஸ்வேர்டுக்கு வந்துடுங்க. ஸோ பாஸ்வேர்டு நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா டாட்டாக தான் காமிக்கும். அதனால் ஒரு நோட்டை எடுத்து பாஸ்வேர்டு என்ன எழுதுறீங்க அப்படிங்கிறத அங்கே எழுதி வச்சுக்கோங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லையும் சேம் அதே போல் எழுதிக்கிங்க. ஸோ அதுக்கப்புறம் மேலேருந்து கீழே வரைக்கும் டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்குமான்னு பார்த்துட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. முடிஞ்சால் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் கூட எடுத்து வச்சுங்க. ஏன்னா பாஸ்வேர்டை நிறைய பேர் மறந்துடுறீங்க, அதுக்காக நான் சொல்கிறேன். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் டிக் பண்ணிடுங்க. அது தொட்டிங்கனாலே டிக் ஆகிடும். ஸோ முக்கியமான விஷயம், ஒரு முறை மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஸோ திரும்பவும் ரெஜிஸ்டர் பண்ணவங்க ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்ல. இருக்கும் சைன்இன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி உங்களுடைய இமெயிலும் பாஸ்வேர்டும் போட்டாலே ஓப்பன் ஆகிடும். ஸோ அதை பண்ணுங்கள். ஸோ இப்போ எல்லாமே கரெக்டாக பண்ணுறதுக்கப்புறம் ரெஜிஸ்டருங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சக்ஸஸ்ன்னு போட்டு உங்களுடைய நேம் தான் வெல்கம் சொல்லி கொடுத்துருக்கும். இதில் பாஸ்வேர்டெலாம் காமிக்காது. அதனால தான் ஆரம்பத்திலே நோட்டில் எழுதி வைங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே நீங்கள் எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணாலுமே இந்த கியூஆர் கோடு தான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ஏன்னா ஐடி ஆக்டிவேஷன் பண்ணால் தான் நம்ம எதாக இருந்தாலும் அதில் பார்க்க முடியும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 3 கோடு இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஏன்னா உங்கள் நேம் டாப்பில் இருக்கும், அதுக்கு கீழே இருக்கிறது தான் உங்களுடைய மகிழ் மணியோடைய ஐடி. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, நோட்லேயும் எழுதி வச்சுக்கோங்க.
ஸோ அடுத்து ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறதை நான் சொல்லிடுறேன். வழக்கமாக நம்ம கூகுள் பே இல்லை ஃபோன்பே, பேடிஎம் எதில் வேணால் நீங்கள் பே பண்ணுங்கள். QR கோடு இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கேனு. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அப்லோட் ஃப்ரம் கேலரி கொடுத்துருங்க. அதில் அந்த QR கோடை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருப்பீங்களா, அதை வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட்டுக்குள்ளே போயிடும். 501 டைப் பண்ணி சப்மிட் கொடுத்து உங்கள் பின்னை போட்டிங்கன்னா பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணிடலாம். சென்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த முழு பேஜையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, இல்லைனா ஷேருங்கிற ஆப்ஷன் இருக்கும். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கே அனுப்பிங்க, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கா அனுப்பிட்டு அதை டச் பண்ணி சேவுங்கிற ஆப்ஷன் இருக்கும். சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஸோ அதை வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த UPI டிரான்சாக்ஷன் ஐடி வந்து நம்ம சரியாக எடுக்கணும். நம்ம வந்து பார்த்து ஒவ்வொன்றா டைப் பண்ணல மிஸ்டேக் பண்ணிடுவோம். அதுக்காக தான் கூகுள் லென்ஸ் இருக்கும். ஸோ அதை எடுத்துக்குங்க. 501 பே பண்ணோம் இல்லையா, அந்த பேஜ் எடுத்து டச் பண்ணிங்கன்னா ஸோ லென்ஸே வந்துட்டு ஸ்கேன் பண்ணி செலக்ட் டெக்ஸ்ட்டுன்னு காமிக்கும். ஸோ நம்ம அந்த UPI டிரான்சாக்ஷன் ஐடியை டச் பண்ணோம்னா அதை மட்டும் காப்பி பண்ணிடும். அதுக்கப்புறம் திரும்பவும் மகிழ் மணியோட ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த பேஜுக்குள்ளே வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. கிரியேட் பேமெண்ட் ரெக்வஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு UPI டிரான்சாக்ஷன் ஐடி தான் கேட்கும். லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா பேஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் காமிக்கும். பேஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்ம UPI டிரான்சாக்ஷன் ஐடி அங்கே உட்காந்துரும். ஸோ ஒரு தடவை நீங்களும் எல்லா டிஜிட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அடுத்து பேமெண்ட் டைப்பு. ஸோ அதுலேயே ஆப்ஷன்ஸ் இருக்கும். கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம். ஸோ ஆன்லைன் பேமெண்ட்லாம் இருக்கும் சரிங்களா. மேக்ஸிமம் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் மட்டும் பயன்படுத்துங்க. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ண அந்த 501 ஸ்க்ரீன்ஷாட்டை இந்த ஜூஸ் ஃபைலை செலக்ட் பண்ணி கேலரி வந்து டச் பண்ணிங்கன்னா நிறைய இமேஜஸ் என்னதில் காமிக்கும். உங்களுக்கு ரீசனில் அந்த இது இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா அங்கே வந்துடும். ஸோ எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டோமான்னு பார்த்துட்டு சப்மிட் ரெக்வஸ்ட் வந்து கொடுத்துருங்க. ரெக்வஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா யுவர் பேமெண்ட் ரெக்வஸ்ட் கரண்ட்லி அண்டர் கோயிங் வெரிஃபிகேஷன் வரும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு கீழே ஜாயின் பண்ணுவாங்க, எனக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஐடியும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே ஐடி ஆக்டிவேட் பண்ண சொல்லிடலாம். ஸோ அப்படியே கீழே வந்து தள்ளிட்டு வந்தீங்கன்னா ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் காப்பி லிங்க் இருக்கும். அது ரெண்டை வந்து நம்ம எது வேணால் யூஸ் பண்ணி நம்மளுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களை அறிமுகப்படுத்த முடியும். அவங்களுக்கும் ஒரு வருமான வாய்ப்பை ஏற்படுத்தி தர முடியும். நாமளும் அதிகமாக சம்பாதிக்க முடியும். ஸோ கீழவே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அவர் ஆப்னு இருக்கும். மகிழ் மணி ஆப் இருக்குது, மகிழ் மணி இ-காமர்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம மகிழ் மணியோடைய பிஸ்னஸ் பிளானை வந்து தெரிஞ்சுக்கலாமா. ஸோ முதல்ல கேட்குற கேள்வி ஆஃபீஸ் எங்கே இருக்குது. ஸோ ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி தான், தென்காசியில் அமைஞ்சிருக்கு. 6/7B ராமநதி டேம் நியர் நியூ பாம்பே தியேட்டர், கடையம், 627 415 தென்காசி டிஸ்ட்ரிக்ட். ஸோ அங்கே பக்கத்தில் இருக்கவங்க நேரில் ஆஃபீஸை வேணால் விசிட் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 501 நம்ம எதுக்காக பே பண்ணுறோம், கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் வந்து வெளிப்படையாக சொல்லிடுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கம்பெனி பிளாக் செயின் டெக்னாலஜியில் இயங்குது. இதை யாராலையும் மாற்றி அமைக்க முடியாது, இதை அழிக்க முடியாது, இதை வந்துட்டு எதுவுமே வந்துட்டு பண்ண முடியாது. சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு கான்செப்ட் தான். ஸோ ஜாயினிங்காக நம்ம கொடுக்குறோம். முதல்ல ட்ரஸ்ட்டுக்காக பயன்படுத்திக்கிறாங்க ஒரு 10%, 50 ரூபா அதில் போயிடும். டைரக்ட் ரெஃபரல், ஸோ நம்மளை அறிமுகப்படுத்தினவருக்கு 100 ரூபா வந்து போயிடும், 20% போயிடுச்சு. அதுக்கப்புறம் யூனி லெவல், ஸோ 12 லெவலுக்கு இன்கம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி பிரிஞ்சு போகும். 106 ரூபா பிரிஞ்சு போயிடும், 21% அதில் போயிடும். அதுக்கு அடுத்தது 4வதா குளோபல் ஆட்டோ லெவல் இன்கம் கம்பெனிலேருந்து கொடுக்குறாங்களா, அதுக்கு 150 ரூபா வந்து போயிடும், 30%. அடுத்தது ஸோ நமக்கு இ-காமர்ஸ் மகிழ் மார்ட்னு இ-காமர்ஸ் இருக்குது, அதுக்கு 10% கூப்பன் வந்து கொடுத்துட்றாங்க, அதுக்கு 50 ரூபா போயிடும். ஸோ ரிமைனிங் வந்து 50 ரூபா தான் கம்பெனிக்கு வந்து 10% போகுது. ஸோ அப்போ பார்த்துங்க, டிரான்ஸ்பரன்சியாக வெறும் 50 ரூபா தான் நம்ம கம்பெனிக்கு வந்து கொடுக்குறோம். ஸோ மீதி எல்லாமே வந்து பிரித்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. ஆனால் இதில் நம்ம லட்சங்களில் சம்பாதிக்க முடியும். ஸோ மகிழ் மணியில் 3 வகையான வருமானங்களை கொடுக்குறாங்க. முதல்ல டைரக்ட் ரெஃபரல் இன்கம், அடுத்தது டீம் க்ரோத் இன்கம், அதுக்கப்புறம் கம்பெனியோட ஆட்டோ லெவல் இன்கம். ஸோ ஆட்டோ லெவல் இன்கம் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு, ஏன்னா அதில் தான் நம்ம லட்சங்களில் சம்பாதிக்க முடியும். ஸோ ஒரு நல்ல கம்பெனி கிடைக்குதுன்னா அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் முன்னாடியே ஜாயின் பண்ணேன். ஸோ எந்த அளவுக்கு நம்ம முன்னாடியே இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிறோமோ அந்தளவுக்கு ஆட்டோ லெவல் இன்கமுக்கு எலிஜிபிள் ஆக முடியும். ஸோ அதனால் சரியாக வந்து வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு கேள்வி இருக்கும், ஸோ இது ஒரு அருமையான பிஸ்னஸ் வாய்ப்புன்னு சொல்கிறீங்க, நம்ம 501 ரூபா கட்டுறோமே, அதை வந்துட்டு நம்ம அது லாஸ் ஆகிடாதா அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
இதில் நமக்கு 0.1% கூட லாஸ் கிடையாது. இதில் ப்ராஃபிட் மட்டும்தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 501 ரூபா கட்டி நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இன்ஸ்டண்ட்டாக 10% நமக்கு வந்துட்டு இ-காமர்ஸில் நம்ம எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் டிடக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மகிழ் மார்ட்டில் பயன்படுத்திக்கலாம். ஸோ அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம்ல, அதே போல தான் இவங்க மகிழ் மார்ட்னு ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் வச்சுருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் எந்த பொருள் வேணால் வாங்கிக்கலாம். நீங்கள் அந்த 500 ரூபாயுமே அந்த ப்ராடக்ட் வாங்கி நீங்கள் கழிச்சிக்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா அதுக்குள்ள 10% வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் 500 ரூபாயை நீங்கள் வந்து அதுலேயே வந்து மைனஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான வாய்ப்பை வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் யூசர் ஐடி மகிழ் மணியில் கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் ஒரு முறை 501 ரூபா கட்டினாலே போதுமானது. ஸோ இதை வச்சு நீங்கள் லட்சங்களில் சம்பாதிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 3 வகையான வருமான வாய்ப்பை கொடுக்குறாங்க. நீங்கள் அன்லிமிட்டடாக எவ்வளோ பேரை வேணால் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ முதல் வருமானத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். டைரெக்டாக நம்ம ரெஃபர் பண்ணுறோன்னா ஒவ்வொரு நபருக்கும் 100 ரூபா. நீங்கள் எத்தனை பேர் வேணால் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஒருத்தர் ரெஃபர் பண்ணுறீங்களா 100 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். 5 பேரை ரெஃபர் பண்ணுறீங்களா உங்களுக்கு 500 ரூபா வந்து கிடைக்கும். ஸோ 10 பேரை டைரெக்டாக ரெஃபர் பண்ணீங்களா உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு என் டீமில் இருக்கவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் 3 பேரை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க போதும். ஸோ தெளிவாக அவங்களுக்கு கான்செப்டை சொல்லிக் கொடுங்க. அவங்க அப்படியே டூப்ளிகேட் பண்ணாட்டோம், அவ்வளவுதான். ஏன்னா நீங்கள் 3 பேரை இன்ஸ்டண்ட்டாக ரெஃபர் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஜாயின் பண்ணோன்னே உங்களுக்கு 300 ரூபா உடனே ஆட் ஆயிரும். ஸோ அந்த 3 பேரும் அவங்களுக்கு கீழே 3 பேரை ரெஃபர் பண்ணையில் நமக்கு ஒரு 150 ரூபா கிடைக்கும். ஸோ நம்ம போட்ட இன்கம்மை அன்னைக்கு ஸோ அன்னைக்கே கூட நம்மளால் எடுக்க முடியும். ஸோ அதே போல் அன்லிமிட்டட் நம்ம எவ்வளோ பேரை வேணாலும் ரெஃபர் பண்ணலாம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கொடுக்குறாங்க. அது மூலிமா நம்ம ஏகப்பட்ட வருமானத்தை சம்பாதிக்க முடியும். ஸோ இதில் எந்த டைம் லிமிட் நான் சொன்னேன் இல்லையா, நமக்கு விருப்பம் இருக்கா, நம்ம எப்போ வேணால் நம்ம 24 மணி நேரத்தில் 1 நிமிஷம் ஒதுக்கி கூட நம்ம இதில் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணலாம். செகண்ட் டைப் ஆஃப் இன்கம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா யூனி லெவல் இன்கம், இல்லைனா வந்து டீம் க்ரோத் இன்கம்னு கூட சொல்லலாம். ஸோ நம்ம டைரக்டை விட இந்த டீம் க்ரோத் மூலியமாக நடக்கிற இன்கம் தான் நமக்கு லட்சங்களில் வரும். டீம் க்ரோத் இன்கமுக்கு நம்ம கட்டுற 501ல் 106 ரூபா வந்து ஒதுக்கிடுறாங்க. ஸோ அது எப்படி அப்படின்னு நீங்கள் கேல்குலேட்டே பண்ணி பார்க்கலாம். ஸோ லெவல் 1லேருந்து லெவல் 12 வரைக்கும் வருமானம் கொடுக்குறாங்க. ஸோ லெவல் 1க்கு 30 ரூபா இன்கம், லெவல் 2க்கு 20 ரூபா இன்கம், லெவல் 3லேருந்து லெவல் 6 வரைக்கும் 10 ரூபாய் இன்கம் கிடைக்குது. லெவல் 7க்கு 5 ரூபாய் இன்கம், லெவல் 8க்கு 4 ரூபாய் இன்கம், லெவல் 9க்கு 3 ரூபாய் இன்கம், லெவல் 10க்கு 2 ரூபாய் இன்கம், லெவல் 11 லெவல் 12க்கு 1 ரூபாய் இன்கம் வந்து கொடுக்குறாங்க. இதை டோட்டலாக கால்குலேட் பண்ணிங்கன்னா 106 ரூபாய். ஸோ நம்ம அறிமுகப்படுத்தினவங்களுக்கு மேலே மேலே இந்த மாதிரி வந்துட்டு வருமானம் போகும். ஸோ இது வந்துட்டு அந்தளவுக்கு அருமையாக இந்த கான்செப்டை வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம லட்சங்களில் நம்ம இதில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி நம்ம சம்பாதிக்க போகிறது கிடையாது. வெறும் 500 ரூபா ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஹோட்டலுக்கு போகிறோம், சாப்பிட்றோன்னா கூட எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் யோசிச்சுங்க. இதை வச்சு ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம அதை சரியாக பயன்படுத்திக்கணும். பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், 10 மேட்ரிக்ஸ் பிளானை வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா நீங்கள் பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு 10 பேரை அறிமுகம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக 10 பேரை கொடுத்ததுக்காக 1000 ரூபா சம்பாதிச்சிருப்பீங்க. அந்த 10 பேரும் அவங்களுக்கு கீழே நீங்கள் தெளிவாக அந்த விஷயத்த சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா 10 பேர் ஒவ்வொருத்தரும் ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா டோட்டலாக உங்கள் டீமில் 100 பேர். அந்த 100 பேர் சேர்ந்ததுக்காக ஒருத்தருக்கு 30 ரூபா விதத்தில் நமக்கு 3000 ரூபா வருமானம் வந்து கிடைக்கும். இதே லெவல் 2ல் அந்த 100 பேரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னா அந்த 100 பேரும் அவங்களுக்கு கீழே 10 பேருங்கிறப்ப டோட்டலாக 1000 மெம்பர்ஸ் நம்ம டீமில் இருப்பாங்க. லெவல் 2ல் நமக்கு வருமானம் 1000 × 20 போட்டால் 20000 நமக்கு வருமானம் கிடைக்கும். இதே லெவல் 3ல் அந்த 1000 பேரும் வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாங்க, அவங்களுக்கு கீழே 10 பேரை கொடுக்குறாங்க அப்படின்னா 10,000 × 10 போட்டால் 1,00,000 ரூபா இன்கம் நமக்கு கிடைக்கும். ஸோ கேட்கும் போதே ஆச்சரியமாக இருக்கா? ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம அப்ளை பண்ணால் எதுவுமே சாத்தியம்தான். 1,00,000 பேரும் வந்துட்டு அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிறாங்க. ஒரு 10 பேருக்கு அந்த வாய்ப்பை ஒவ்வொருத்தரும் கொடுக்குறாங்க அப்படின்னா 10,00,000 × 10 ரூபா போட்டோம்னா 1 கோடி ரூபா நம்ம சம்பாதிக்கலாம் லெவல் 5ல் மட்டும். லெவல் 12 போச்சுன்னா எந்த அளவுக்கு வருமானம் இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்கும் போதே சும்மா வேற லெவலில் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு எந்த டைமில் நம்ம முடிக்க முடியும்,
ஸோ நம்ம நினச்சோம்னா ஒரு மாதத்தில் கூட முடிக்கலாம், ஏன் ஒரு வருஷத்தில் கூட முடிக்கலாம், 2 வருஷம் கூட எடுத்துக்கலாம். ஸோ ஆனால் கன்ஃபார்ம் நம்ம இதில் சம்பாதிக்க முடியும். 500 கட்டி நம்ம எந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியும். ஒரு பேர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு டோட்டல் இன்கம் 3000 வந்து லெவல் 1ல் கிடைக்கும். ஸோ 1000 மெம்பர்ஸ் நம்ம லெவல் 2ல் வராங்க அப்படின்னா நமக்கு கன்ஃபார்ம் 20,000ங்கிற இன்கம் வந்து கிடைக்கும். இதே லெவல் 3ல 10,000 மெம்பர்ஸ் வந்துட்டாங்கன்னா நமக்கு 1,00,000 ரூபா இன்கம் கன்ஃபார்மாக வந்து கிடைக்கும். லெவல் 4ல் 1,00,000 மெம்பர்ஸ் வந்துட்டாங்கன்னா நமக்கு 10,00,000 ரூபா வருமானம் கன்ஃபார்மாக நமக்கு கிடைக்கும். இதே வந்து லெவல் 5ல் 10,00,000 மெம்பர்ஸ் வந்துட்டாங்கன்னா 1 கோடிங்கிறது நமக்கு கன்ஃபார்மாக நமக்கு இந்த வருமானம் வந்து கிடைக்கும். டீம் க்ரோத்தோட சக்ஸஸ் பர்சன்டேஜை வந்து பார்க்கலாமா? ஸோ 100% நடந்தால் எப்படி வந்து வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். 1% நடந்தால் கூட எந்தளவுக்கு வருமானம் இருக்குங்கிறத பாருங்கள். ஸோ 100% பிஸ்னஸ் நம்ம நினச்சபடி நடந்துச்சு, நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா 20 லட்சம் கன்ஃபார்ம் நம்ம சம்பாதிச்சிடலாம். அதே 5 மாதம் கழித்து பார்க்கும்போது 1 கோடி ரூபா நம்ம கன்ஃபார்ம் நம்ம சம்பாதிச்சிருப்போம். இல்லை இந்த பிஸ்னஸ் நம்ம 50% தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடிஞ்சிருக்கு, அதை தான் செய்ய முடிஞ்சு அப்படின்னா 10 லட்சம் ரூபா ஒரு மாதத்தில் சம்பாதிச்சிருப்போம். 5 மாதத்தில் 50 லட்சம் ரூபா சம்பாதிச்சிருப்போம். இல்லைங்க ஒரு 20% தான் நம்ம இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ அந்தளவுக்கு தான் போயிருக்கு அப்படின்னா ஒரு மாதத்தில் 4 லட்சம் ரூபா சம்பாதிச்சிருப்போம். 5 மாதத்தில் 20 லட்சம் ரூபா சம்பாதிச்சிருப்போம். ஸோ நம்ம செய்கிற பிஸ்னஸ் ஒரு 10% தான் மூவ் ஆகிருக்கு அப்படின்னா ஒரு மாதத்தில் 2 லட்ச ரூபா சம்பாதிச்சிருப்போம். 5 மாதத்தில் 10 லட்ச ரூபா சம்பாதிச்சிருப்போம். இல்லைங்க அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம், 1% தான் நம்ம பிஸ்னஸை வந்து எடுத்து ஓரளவுக்கு செஞ்சுருக்கோம் அப்படின்னா கூட 500 ரூபா கட்டினதுக்காக ஒரே மாதத்தில் 20,000 ரூபா சம்பாதிச்சிருப்போம். 5 மாதத்தில் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சிருப்போம். ஸோ இது எந்த ஒரு பிஸ்னஸ்லையும் இப்படி ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்காது. ஸோ தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஸோ 3வது வகையான இன்கம் தான் மகிழ்மணியோட குளோபல் ஆட்டோ லெவல் இன்கம். ஸோ இது எல்லாமே வந்து சிஸ்டமே செய்கிறது, மேனுவல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ அதனால சிஸ்டமே எல்லாமே பார்த்துக்கும். இதுக்கு முக்கியமான விஷயம், நீங்கள் டைரெக்டாக 3 பேரை கொடுத்துட்டீங்கன்னா தான் உங்களுடைய ஆட்டோ லெவல் இன்கம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் முன்னாடி கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஆட்டோ லெவல் இன்கம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் லேட் பண்ண உங்களுக்கு லேட்டாகி வரும். உங்களுக்கு பின்னாடி சேர்ந்தவங்க கூட 3 டைரக்ட் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆட்டோ லெவல் இன்கம் முன்னாடி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சீனியாரிட்டி பேஸ்டு தான் ஆட்டோ லெவல் இன்கம் வந்து ஆட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆட்டோ லெவல் மூலிமா 80 லட்ச ரூபா நம்மளால் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஸோ நம்மளால் 10 மேட்ரிக்ஸ் தான் செய்ய முடியாதுங்க, ஒரு 3 மேட்ரிக்ஸுக்கு பிளான் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா ஒன்று மேலே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட புரிஞ்சுக்கிட்ட வாய்ப்பை ஒரு 3 பேர்த்துக்கு கொடுங்க. ஸோ அந்த 3 பேரும் அவங்களுக்கு கீழே 3 பேரை கொடுக்குறாங்க அப்படின்னா 3 9 நபர்களாக மாறும். அடுத்து 9 27 மாறும். ஸோ லெவல் 1ல் அப்போ பார்த்தீங்கன்னா 90 ரூபா சம்பாதிச்சிருப்போம். லெவல் 2ல் 180 ரூபா சம்பாதிச்சிருப்போம். லெவல் 3ல் 270 ரூபா சம்பாதிச்சிருப்போம். ஸோ இதே போல் லெவல் இன்கம் வந்து நமக்கு அப்படியே ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ குளோபல் ஆட்டோ லெவல் இன்கம் சாத்தியமா அப்படின்னா ஸோ கன்ஃபார்மாக எல்லாருக்குமே கிடைக்கும். ஏன்னா இப்போது 8000 ஐடிஸ் தான் கம்பெனியில் விழுந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 2000 பேத்துக்கு ஆட்டோ லெவல் இன்கம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம முன்கூட்டியே கம்பெனிக்குள்ளே வந்துட்டோம், அதனால் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இது வந்து வேறு லெவலில் ஒரு கான்செப்டாக இருக்குது. ஸோ புரிஞ்சுக்குங்க, வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி மகிழ்மார்ட் அப்படிங்கிற இ-காமர்ஸ் சைட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு டீமை வந்து க்ரோத் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் மகிழ்மார்ட்ங்கிறது மிகப்பெரிய கம்பெனியாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ சொன்னால் யாருக்கும் தெரியாது. ஃப்யூச்சரில் நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கான வேலைகளை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் இப்போவே கூட மகிழ்மார்ட்டில் நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்க முடியும். ஸோ நம்மளால் முடியாதது எதுவுமே கிடையாது. மனுஷங்களால் நினச்சா எதையுமே சாதிக்க முடியும். ஸோ பிலீவ் இன் யுவர் செல்ஃப், எனிதிங் இஸ் பாசிபிள். ஸோ நீங்கள் நினச்சா எதை வேணாலும் செஞ்சு முடிக்க முடியும். அதை வந்து முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி ஒரு வருமான வாய்ப்பை வந்து கொடுக்குறாங்க. வெறும் 500 ரூபாயை பயன்படுத்தி நம்ம கோடிகளில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு தான் இது. ஸோ இந்த வாய்ப்பை எல்லாருமே பயன்படுத்திங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வாய்ப்பை பகிர்ந்து கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பலை கொடுத்து வச்சுருங்க.
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.